வணக்கங்க. திருப்பதி பெருமாளை சாதாரண மக்களும் பக்கத்தில் போய் நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்பை திருப்பதி தேவஸ்தானம் நமக்கு வழங்கியிருக்காங்க. அதை எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ கூகுளில் போய் டிடிடி ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் அப்படின்னு எழுதணும்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகுங்க. இதில் பில்கிரிம் சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேவா யூடிப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தோம்னா இங்கே லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபோன் நம்பர் போடணும். ஃபோன் நம்பர் போட்டுட்டு கீழே கெட் ஓடிபின்னு இருக்குங்க. அதை கிளிக் கொடுத்தோம்னா நம்ம ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பரை எடுத்து நம்ம போட்டோம்னா ஃபஸ்ட்டு பேஜே திரும்ப ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நாம் லாகின் பண்ணிட்டோம். லாகின் ஆன பின்னாடி திரும்ப பில்கிரிம் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் யூடிப் அப்படிங்கிறத திரும்ப கிளிக் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டைம் வச்சு போயிட்டுருக்குங்க. இந்த டைம் முடிஞ்ச உடனே நம்ம உள்ளே போய் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ டைம் முடிய போகுதுங்க. இப்போ டைம் முடிச்சோடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சேவா எலக்ட்ரானிக் டிப் ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்கோங்க. அதில் உள்ள நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். கீழே இருக்க செக் பாக்ஸ் இருக்குல்லங்க, அந்த பாக்ஸை கிளிக் கொடுத்துட்டு, அதாவது நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு கிளிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. இதை நம்ம இந்த பேஜை ஃபுல்லாக எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது வெப்சைட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி காட்டினேங்க. நான் ஆப்பில் ஃபில் பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆப்பில் பண்ணுறதுக்கும் வெப்சைட்டில் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, லாகின் பண்ண தேவையில்லைங்க. ஆப்பில் பண்ணோம்னா ஆப் வேணும்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த டிடிடி தேவஸ்தானம்ஸ் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். எனக்கு இந்த பேஜில் ஒயிட் பாக்ஸாக லோட் ஆகிருக்குதுங்க. எழுத்துக்கள்லாம் லோட் ஆகலை. அதில் ஸ்ரீவாரி அர்ச்சித சேவா எலக்ட்ரிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் அப்படின்னு இருக்கும். கீழே கிளிக் இயர்ன்னு இருக்குங்க. அதை கிளிக் கொடுத்தோடனே தான் எனக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்தோடனே நமக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குது அப்படின்னு காட்டுங்க. இந்த டைம் முடிகிற வரலாம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து டைம் முடிச்ச உடனே நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தா அதே பேஜ் இங்கேயும் வந்திருக்குதுங்க. இதிலிருந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இப்போ சேவா எலக்ட்ரிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் பில்கிரிம் டீட்டெயில்ஸில் நம்ம ஒரு ஃபோன்லேருந்து 2 பேர்த்துக்கு மட்டும்தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் மினிமம் ஒருத்தருக்கு பண்ணிக்கலாங்க. இந்த பேஜில் நாம் நம்மளோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. மெயிலு, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த பேஜ் போகும்போது தான் நம்மளோட ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து முடித்த பின்னாடி கண்டினியூ கொடுத்தோன்னா என்னென்ன தரிசனம், என்னென்ன மணிக்கு இருக்குது, எத்தனை மணிக்கு இருக்குது, எப்போ ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலையும் நமக்கு காட்டுங்க. 4 தரிசனம் தான் இந்த டிக்கெட் மூலமாக புக் பண்ண முடியும். இது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தாங்க கிடைக்கும் இந்த டிக்கெட் புக் பண்ணுறது மூலமாக. ஆனால் நம்ம சாதாரணமாக மக்கள் பக்கத்தில் போய் நின்று பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு தாங்க இது. நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து முடித்த பின்னாடி கண்டினியூ கொடுத்தோம்னா இந்த மாதிரி தாங்க வரும். என்னென்ன சேவா, எத்தனை மணிக்கு இருக்குது, நம்மளோட ரிப்போர்ட்டிங் டைம் என்னென்ன நாள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு சில நாள் நம்மளால் அங்கே போக முடியாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்களை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி எந்த தரிசனத்துக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு நினச்சோம் அந்த தரிசனத்துக்கு மட்டும் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு தரிசனம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கூட நம்ம செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணியிருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை செக் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட காட்டும். அந்த எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாங்க. அதில் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கலாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வருங்க. அதில் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட வந்துடும்.
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரல இருக்குங்க. எப்போ வேணாலும் நாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த எலக்ட்ரிக் டிப் சேவா வந்து நமக்கு ரெஜிஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம இந்த டேட்டையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு மாதமும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆன பின்னாடி குழுக்கள் நடைபெறுங்க. அப்படி அந்த குழுக்களில் நம்மளோட பேர் செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஃபோன் நம்பர்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணமோ அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வருங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்போ பணம் கட்டணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வரும். டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பணம் கட்டுறதோ ரூம் புக் பண்ணுறது எல்லாத்துக்குமான ஆப்ஷனுமே வரும். நாம் அப்போ பணம் கட்டினா போதுங்க.